வணக்கம். ஆதன் ஃபினான்ஸ்க்காக நான் உங்கள் ஆதன். நிஃப்டி இன்னைக்கு பெரிய ஏற்றம் இல்லாமல் வெறும் 0.14% உயர்ந்து 23,412 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் அதே மாதிரி வெறும் 0.07% மட்டும் தான் உயர்ந்திருக்கு. மார்க்கெட் ஒரு டெஸ்டிவ் பாயிண்ட்லேயே இன்னைக்கு மூவ் ஆகல. ஒவ்வொரு முறைக்கும் ஏற்றம் காண முயற்சி பண்ணும் போதுமே ஒரு நெகட்டிவ் டவுன்வர்ட் ப்ரெஷர் வந்துட்டு அதை புல் பண்ணிட்டே இருந்தது. த்ரூ த டே பார்த்தீங்கன்னா ஏற்றம், அதுக்கப்புறம் இறக்கம், ஏற்றம் அப்படியே போயிட்டு கடைசியில் நாளை வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுச்சு. பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து நல்ல ஏற்றத்தை கொண்டு இருந்தது. 0.85% உயர்ந்திருந்துச்சு. மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 0.5% கீழே தான் மூவ் ஆயிருந்தது பிராடர் மார்க்கெட்ல. இது வந்து செக்டரல் இண்டிசஸ்ல பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மிக்ஸ்டு பேக்கரா இருந்துச்சு. ஐடி தான் கடந்த 2 நாட்களா அடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. 1% மேல கீழே சரிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் பார்த்தோம்னா நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு 3.18% உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வந்து ஒரு 1% மேல உயர்ந்திருக்கு. நிஃப்டி கன்சியூமர் டியூரலும் ஒரு 1.67% ஹையா இருந்தது. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, பெல். டாப் லூசர்ஸ் பார்த்தா எய்ச்சர் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, சன் ஃபார்மா. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25:25 முடிச்சிட்டாங்க. ஓவரால் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 1960 ஸ்டாக்ஸ் அப்பாவும் 1300 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் இருந்தது. அப்பர் சர்க்கிட் வர்சஸ் லோவர் சர்க்கிட் பார்த்தா 70:1 முடிஞ்சு. 52 வீக் ஹை வர்சஸ் லோ பார்த்தோம்னா 58 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹை, 53 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ. எஃப்ஐ இன்னி வந்து 4700 crores மேல வித்திருக்காங்க. டிஐ 5860 crores மேல வித்திருக்காங்க. ரூபாய் வந்து இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. 95.65 முடிஞ்சது. நேற்று வந்து 95.55 இருக்கு. கூடிய விரைவில் 1 or 2 டேஸ்ல வந்து 97 தொட்டுரும். 100 தொடுவதோ 110 தொடுறதோ முடியாத காரியமா இல்ல. ரூபாய் பயங்கரமான பிரஷர்ல இருக்கு. ஆர்பிஐ வந்துட்டு டாலர் வித்து ரூபாய் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த முயற்சி படு தோல்வி. அட்லீஸ்ட் அதை வந்து ஃப்ரீ ஃபாலா விட வச்சிருந்தா கூட அது நேச்சுரலா ஒரு பொசிஷன் வந்து உட்கார்ந்து இருக்கும். ஆனா ஆர்பிஐ வந்து தொடர்ந்து முட்டு கொடுத்து டாலர் வந்து வித்துட்டே இருந்தனால ரூபி ஸ்ட்ராங்கா அந்த ஒரு பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இல்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்டால் ஆச்சு. அப்படியே நகராம இருந்தது. அந்த சமயத்துல டிஐ நிறைய காசை வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு நேச்சுரல் பொசிஷன்ல கீழே விலை விட்டு இருந்தோம்னா கூட டிஐ ஒரு வேலை பயப்பட்டு விட்டு இருந்திருக்கலாம். இதுல வந்து பெரிய லாபம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் செல் ஆஃப் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது ஆயிருந்திருக்கும். ஆனா அதையும் தவறி விட்டுருச்சு ஆர்பிஐ. கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4,700 ஸ்டேபிளா இருக்கு. ஆனா லோக்கல் மார்க்கெட்ல வந்துட்டு பயங்கர ஒரு ஏற்றம் இறக்கமா இருந்தது இன்னைக்கு நாள்ல. மார்க்கெட் நேற்று க்ளோஷர்லயும் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40,115 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆயிடுச்சு ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு. ஆனா இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 50,390 ஷூட் அப் ஆயிடுச்சு. சற்று ஏறக்குறைய 1300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நாள் முடியும் போது தான் வந்துட்டு 14,850 பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. இப்போ ஒரு 7-8 மணி வாக்கில் வந்து இன்னொரு 100 ரூபா செஞ்சு 17,790 க்ளோஸ் ஆயிருக்கு. சில்வர் 330 போயிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. 98.48ல இருக்கு. நாளைக்கு கோல்ட் பிரைஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏற்றம் வந்துட்டு ஒன் டைம் ஏற்றம் தான். இது தொடராது. ஏன்னா இது வந்து இம்போர்ட் டியூட்டியோட ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஏற்றமா தான் இன்னைக்கு இருந்திருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாளைக்கு திரும்பவும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.